ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக 15 நிமிஷத்தில் உன் மடி நிறைய பணத்தை நான் கொடுக்க போகிறேன். நம்ப முடியலையா? நான் சொல்கிறத முழுசாக கேளு. இப்போ உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்து, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பெரும்பாலான கஷ்டம் அது மன கஷ்டத்தை காட்டிலும் பண கஷ்டமாகவே உன்னை ஆட்டி படைக்குதுங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் முதல்ல உனக்கு தேவையான பணத்தை கொடுத்து உன் மடியை நிரப்பிட்டு, அப்புறமா உன் மனசில் சந்தோஷத்தை கொடுத்து உனக்கு மன நிறைவை உண்டாக்கலாம்னு முடிவெடுத்துட்டு இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன்னை தூக்கி விடுறதுக்காக தந்தையும் பெரிய சொத்து சுகங்களும் இல்லையே நினச்சி கவலைப்படாத. உன்னை நீயே உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கு உனக்கு தேவையான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க இந்த சாயப்பா நானும் வந்துவிட்டேன் அல்லவா? இதோ நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் கிடச்சி உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையில் வாழும்படி நான் செய்கிறேன். இத்தனை நாட்களாக வேதனையும் சோதனையும் அனுபவித்த உனக்கு இனி எல்லாமே நல்ல காலமாக இருக்க போகுது. நானே உனக்குள் கலந்து உன் மன குழப்பத்தை போக்கி உன் வருத்தங்களை நீக்கி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். உன் அன்பிற்கு கட்டுப்பட்ட, உன் பக்திக்கு கட்டுப்பட்ட இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. உனக்கு தேவையான அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும்படி செஞ்சு நீ நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் நானே செய்வேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்கள் தப்பு செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு அடுத்தவனை ஏமாத்திட்டு அப்புறம் என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லது செய்யணும்னு சொல்கிறாங்க. எனக்கு காசு பணத்தை அள்ளிக்கொடு, புண்ணியத்தை அள்ளிக்கொடு, வெற்றியை அள்ளிக்கொடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான். நீ பேசி பேசி ஊரை ஏமாற்றலாம், அன்பு காட்டி குடும்பத்தை ஏமாற்றலாம். ஆனால் எதை காட்டியும் எதை விலையாக கொடுத்தும் இந்த சாயப்பாவை ஏமாற்ற முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் கூடவே இருந்து நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயத்தையும் செய்யும் செயல்கள் அனைத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக செயல்பட தயாராகு. நீ நினச்ச எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். எப்போதும் உனக்கு எதிராக தீங்கு செஞ்சவர்கள், தவறு செஞ்சவர்கள், துரோகம் செய்தவர்கள் யாரும் என் கண் பார்வையிலிருந்து தடுமாறி தவந்து போயிட முடியாது என் செல்லமே. கண்டிப்பாக யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயம் செஞ்சு கொடுத்தே தருவேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழணுன்றதுக்காக தான் இப்போது உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன். உனக்கு நல்ல குடும்பமும் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் அமைய பெற்று வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செஞ்சு தரேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போவுமே எல்லாருக்காகவும் ஆழமாக யோசிப்பியே தவிர, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பியே தவிர எந்த ஒரு முடிவையும் சுயநலமாக எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் மனிதர்கள் அப்படி நல்லவங்களா இருப்பாங்கன்னு யோசிக்காதே. பல பேர் அவங்க சுயநலத்துக்காக அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவே பல செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி சில பேர் செய்யும் விஷயங்கள் என்ன ஏது ஏன்னு புரியாமல் உன்னை குழப்பும் விதமாக இருந்தாலும் அனைத்தையும் சரி செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் உறுதியாக இரு. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நன்மையாக நல்லா சிறப்பாக இந்த சாயப்பா நடத்தி தரேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ கேட்டதை விட நான் உனக்கு பல மடங்கு நன்மைகளை கொடுக்க போகிறேன். என் அருளால் உனக்கு நிலையானதையும் நிரந்தரமானதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லை. உன் பாவங்கள் அனைத்தும் களையப்படும். உன் மனசு சுத்தமாகும். உன் பக்திக்கு ஏற்றாற் போல உனக்கான பரிசை மிகப்பெரிய அளவில் உன் கைகளில் கொடுப்பேன். தடைகளும் சாபங்களும் நீங்கி உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. உன் உடலை சுத்தப்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தி நோய் நொடிகள் இல்லாத ஆரோக்கியமான அழகான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் பொறுமையையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க போகிறேன். திருமண தடைகள் இருக்கும் குடும்பத்தில் அதை நீக்கி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்குறேன். குழந்தை வரம் கேட்கும் பிள்ளைகளுக்கும் குழந்தை வடிவத்தை உருவாக்கி
குழந்தையாக நானே வந்து பிறப்பேன் என் செல்லமே. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியத்தை வரமாக கொடுக்க போகிறேன். மொத்தத்தில் உன் குடும்பத்தில், உன்னுடைய பரம்பரையில், உன் சந்ததிகளில் யாருக்குமே இல்லை என்ற சொல்லே இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் நிறைவாக நிறையவே கொடுக்க போகிறேன். உன் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலவும்படி செய்கிறேன். உன்னுடைய தொழிலோ, உன் குடும்பத்தில் உள்ளவனுடைய கல்வியோ வியாபாரமோ அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும். உன் வேலையில் மேலும் மேலும் உயர்ந்து வருமானம் அதிகமாகி வாழ்க்கையவே ஜெயிக்க போகிற. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனி யாராலும் உன்னை தடுக்க முடியாது. நீ எப்போதும் வலிமையோட துணிச்சலாக தைரியமாக நில்லு. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ அடியை மட்டும் எடுத்து வச்சினா போதும். அடுத்தடுத்து ஒளிமயமான எதிர்காலம் உன்னை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். நீ என்னிடம் வேண்டி கேட்ட அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராயிட்டேன். கண்டிப்பாக உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துட்றேன். நீயே எதிர்பாராத விதமாக உனக்கு பண வரவு உண்டாக போது. பல லட்சங்களை பெற்று நீ லட்சாதிபதியாக சொத்து சேர்க்க போகிற. உன் விடாமுயற்சிக்கு எப்போதுமே வெற்றி உண்டாகும் என் செல்லமே. நீ நேர்மறையாக நல்ல பிள்ளையாக நேர்மையாக வாழும் பட்சத்தில் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உன் வசமாக வந்து சேரும். உன் வாழ்க்கை துணையோட உனக்கு சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குதுன்றதுக்காக தினமும் அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. அவர் உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை தேடி வரும் அளவுக்கு, உன்னை புரிந்து கொள்ளும் அளவுக்கு இந்த சாயப்பா வழிகாட்டுறேன் செல்லமே. நீ எப்போதும் மனசில் எந்த கவலையும் பயமும் இல்லாத இறைபக்தி கொண்ட நம்பிக்கை உள்ள பிள்ளையாக இரு. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். அதில் என்ன குறைகள் இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்குவேன். நீயாகவே அதை இதையும் பயந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நீ மகிழ்ச்சியில் திளைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எதை கேட்டாலும் அதை உனக்காக நிறைவேற்றி தருவதற்கு நான் தயாராக இருக்கேன். இனி எப்போதும் நீ ஆனந்தமாக வாழும்படி நான் செய்கிறேன். தப்பு செய்கிறவங்களுக்கு நீங்கள் மனிதர்கள் வேணும்னா உடனே தண்டனை கிடைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனால் கடவுள் எப்போதும் அவசரப்படுவதில்லை என் செல்லமே. ஒருத்தன் ரொம்ப ஆடுறானா அவனை முடிஞ்ச வரைக்கும் ஆட விட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே சோர்ந்து போகும்போது தலகால் தெரியாமல் ஆடி அவனே தடுமாறி அவன் கீழே விழுகும்படி அவன் ஆட்டத்தை நான் முடிச்சு வைப்பேன். நீ என்னை நம்பு. உனக்கு எதிராக இருப்பவர்களும் எதிரிகளும் கண்டிப்பாக அவங்களே வாழ்க்கையில் கீழே தவறி விழும்படியும் தடுமாறி விழுகும்படியும் நான் செய்கிறேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக தானே இப்போது மடி நிறைய பணத்தை கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்வேன். என்னுடைய வரவால் இப்போ உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது. தீராத கடனையும் தீர்த்து வச்சு உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு பணம் குவியும்படியும் செல்வம் சேரும்படியும் உன் வாழ்க்கையை அழகாக்க போகிறேன். இனி எல்லா காலமும் உனக்கு இன்ப காலமாக இருக்க போகுது. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது என் செல்லமே. நீ நடந்து போகும் பாதையில் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ தைரியமாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். இன்னும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிக்கும்படி உனக்கு துணையாகவே நான் இருக்க போகிறேன்.